வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு, மாலை 6 மணிக்கு மேல் ஏன் நல்ல நேரங்கள் பார்க்கப்படுறது கிடையாது அப்படின்றதையும், கோபுரத்தை வழிபடுறதுனால கிடைக்கும் புண்ணியம் எது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பொதுவாக நல்ல நேரம் எல்லா சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் தான் கணக்கு பார்க்கப்படுவது வழக்கம். ஏன்னா சூரியன் அஸ்தமித்த பிறகு பெரும்பாலும் அனைத்து வேலைகளும் நிறுத்தப்படுது. பறவைகள் தங்களது கூடுகளுக்கு களைப்பாற செல்து. பெரும்பாலும் அனைத்து ஜீவராசிகளும் ஓய்வை தழுவுது. அதனால தான் அந்த காலத்தில் போரை கூட சூரிய அஸ்தமனத்துடன் நிறுத்தி கொண்டுறாங்க. காரணம், ஓய்வை விரும்பும் உயிர்களுக்கு போரின் சத்தம் தொந்தரவு தரலாம். பூமியை பொறுத்த வரையில் பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனிதர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள் என அனைத்து பிரிவினரும் ஓய்வெடுக்கிறாங்க. அரக்கர்கள், பிசாசுகள், பூதங்கள், பேய்கள் மற்றும் இதர அமானுஷ்ய சக்திகளுக்கும் இரவு ஆக ஆக கொண்டாட்டம்தான். காரணம், அவைகளின் சக்தி இரவு நேரத்தில் அதிகரித்து காணப்படும். அதனால தான் அரக்கர்களை நிஷாசரர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. நிஷா என்றால் இரவு அல்லது இருட்டு என்று பொருள். சரர்கள் என்றால் சஞ்சாரம் செய்பவர்கள் என்று பொருள். அதாவது நிஷாசரர்கள் என்றால் இரவு நேரத்தில் சஞ்சாரம் செய்பவர்கள் என்றும் பொருள். எனவே அரக்கர்கள் தவிர பெரும்பாலும் அனைத்து உயிரினங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு புள்ளியில் முற்றுப்புள்ளி அடைந்து விடுகிறது. செயல்கள் இல்லாத காரணத்தால் அவ்விடத்தில் நல்ல நேரம் என்பதே அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. எனினும் இரவில் கூட கௌரி நல்ல நேரம், யமகண்டம், ராவு காலம் போன்ற இவையெல்லாம் உண்டு. ஆனால் பார்க்கப்படுவது கிடையாது. அடுத்தபடியாக கோபுரத்தை வழிபடுறதுனால கிடைக்கும் புண்ணியம் எவைன்னு பார்க்க போகிறோம். கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டுக்கு இணையானது என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வருது. இதற்கு அடித்தளம் விதிக்கும் வகையில் தான் கோவில் கோபுரங்களில் கிட்டத்தட்ட 30 முக்கோடி தேவர்களின் தெய்வச்சிலை ரூபங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்துல வணங்க வேண்டும் என்று ஒருத்தவங்க நினச்சாங்கன்னா அன்னவர் கோவில் கோபுரத்தை இருக்கை கூப்பி வணங்கினாலே போதும், பலன் கைமேல் கிடைத்துவிடும். அதே உயரத்திலிருந்து விமானத்தையோ கோபுரத்தையோ எவன் பார்த்தவுடன் வணங்குகிறானோ அவனுக்கு பாம்பானது தனது சட்டையிலிருந்து விடுபடுவது போல் சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றான் என சுப்ரபேதகாமம் கூறுகிறது. அந்த வகையில் நாம் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் என்கிறோம். ஒரு ஆலயத்தின் கோபுரமும் விமானமும் எவ்வளவு தூரத்திற்கு தெரிகிறதோ அவ்வளவு தூரமும் கைலாச பிரதேசம் என போற்றப்படும். ஊரின் மீது விழ வேண்டிய இடியை கோபுரங்கள் தங்கள் மீது வாங்கி கொள்ளும் விதத்தில் இடிதாங்கியையும் அமைத்து இருப்பது மிகவும் ஆச்சரியம். இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்பவர்களுக்கு ஒரு கூடுதல் செய்தியும் இருக்கு. பென்ஜமின் பிராங்க்லின் என்ற மேதை 1706 முதல் 1890 வரையில் வாழ்ந்த விஞ்ஞானி. அவர்தான் இடி தாங்கிய முதலாக கண்டுபிடித்து விளக்கினார் என்று கலைக்களஞ்சியங்களில் காணலாம். ஆனால் தஞ்சை கோபுரம் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அப்பொழுதே ராஜராஜ சோழன் இடிதாங்கிய கோபுரத்தில் அமைத்து விட்டான். மொத்தத்தில் ஊருக்கு அழகு தருவது கோவிலாகும், கோவிலுக்கு அழகு தருவது கோபுரமாகும். பெரிய கோவில்களில் குறைந்தது 4 திக்குகளுக்கும் 4 கோபுரங்களும், நடுவில் ஒரு கோபுரமாக 5 கோபுரங்களும் கட்டலாம் என சிறப்பு நூல்கள் எடுத்து கூறுது. ஒரு கோவிலுக்கு பல கோபுரங்கள் உள்ள கோவில்களும் உள்ளன. தென்னிந்தியாவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோவில்கள் பல கோபுரங்களை கொண்டு காட்சியளிக்குது. ஒவ்வொரு வீதியின் வாசலிலும் கோபுரங்கள் அமைப்பது பற்றியும் சிற்ப நூல்கள் கூறுது. முதலாவது கோபுரம் துவார சோபை எனவும், இரண்டாவது கோபுரம் துவார சாலை எனவும், மூன்றாவது கோபுரம் துவார பிரசாதம் எனவும், நான்காவது கோபுரம் துவார ஹர்மியம் எனவும், ஐந்தாவது கோபுரம் மகா மர்மயதை எனவும் பெயர் பெறும். இவ்வைந்தாவது கோபுரமோ மகா கோபுரம் எனவும் ராஜ கோபுரம் எனவும் சிறப்பு பெயர் பெறுது. பொதுவாக மகா கோபுரம் எனப்படும் ராஜ கோபுரமே கோவில்களில் தூரத்தில் இருந்து நமக்கு காட்சியளிக்கும். கோபுரங்களின் தோற்றம், அமைப்பு முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு பல பெயர்களால் அவை அழைக்கப்படுது. பல்லி, கவாஷம், ஸ்வஸ்திகம், நாகபந்தம், சர்வதோபதேமம், நந்தியாவர்த்தம், புஷ்பந்தம் முதலியன சிலவாகும். கோபுரம் என்பதற்கு இறைவனை நோக்கி ஆன்மாக்கள் செல்லும் வழி என பொருள் கூறுவார். கருவறையின் மேல் உள்ள விமானம் சிரசாகவும் கோபுரம் இறைவனின் திருப்பாதமாகவும் ஆகமங்களில் கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.